விளையாடாத மாலினி. இது நம்மளோட ஆனிவர்சரி, 3rd இயர் லவ் ஆனிவர்சரி. இந்த 3 வருஷம் நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா சந்தோஷமான அப்புறம் மோசமான மூமெண்ட்டையும் ரிமைண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ். இங்கே பாரு, உன்னை மேரேஜ் பண்ணி நான் ஆசைப்படுற வாழ்க்கை எனக்கு கிடச்சி நான் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும், தாரா என் லைஃப்பில் கிடைக்கலங்கிற கவலை எனக்கு 1% இருந்துட்டு தான் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் லவ். தாரா என் லைஃப்பில் இல்லைங்கிற கவலை எனக்கு எப்பயுமே 1% இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் மீதி 99% நான் உன் மேலே வச்சிருக்க லவ் இருக்கும். இப்போ என்ன வண்டி இருக்கு? லைக் தி பேர்ட். ஆமாம், நான் தான் அந்த பறவைகள், நீ தான் என்னோட விங்ஸ். கீழே விழுந்துறாங்க, சீக்கிரம் வாங்க. Commanding train number 16795. Emergency train applied code 15. What about the range, please? Over. மாலினி, ஐயோ, ரத்தம் ரத்தம் ரத்தம். வருண், காலில் என்ன மாலினி? காட்டு. ஐயோ, அதெல்லாம் வேணாம் மாலினி. லவ் யூ வருண். நிஜமாவே மாலினி இறந்துட்டாளா? பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிமா, நம்பித்தான் ஆகணும். ஐம் சாரி மதன். இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வருணுக்கு என்னாச்சு? அவன் அப்பவே பாதி செத்துட்டான். உன் நிலைமை எனக்கு புரியுது வருண், பட் ப்ளீஸ் கோஆப்ரேட் மீ.
கொஞ்ச நேரத்துக்கு மட்டும். மே 1 மாலினி ட்ரெயின்லேருந்து விழுந்து இறந்து போனான். இது அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்ததா சொல்கிறது. அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? ஐ மீன் இது ஆக்சிடென்டல் டெத்தா இல்லை சூசைடா? சார் ப்ளீஸ், அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான்னு தெரியுமா? இந்த உலகத்துலேயே அவள் தான் சார் சந்தோஷமான பொண்ணு. சூசைட்லாம். மாலினியோட கந்தானம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? யா, எங்களோட செகண்ட் இயர் லவ் ஆனிவர்சரி நானும் மாலினியும் தான் கந்தானம் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அப்போ நீயும் கந்தானம் பண்ணியிருக்கியா? யா. அது ஒரு இருட்டு உலகம். மாலினி இல்லாத வருணோட வாழ்க்கை ஒரு இருட்டு உலகம். பேச சொல்றா, ஏதாவது பேச சொல்றா. மழை பேசணுப்பா, மழை பேசணுப்பா. வா அது பாருவா, விடுவா. கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம வீட்டில் இருந்து ஆசைப்பட்டேன், போயிட்டேன். அரவிந்த் சூர்யாலாம் எங்க? அதெல்லாம் மொழி மாதிரி இல்லை மச்சான். சூர்யாவுக்கு அவங்க அப்பா வேலை வாங்கி கொடுத்துட்டாரு, ஏற்காடு போயிட்டான். அரவிந்த் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கான். உன்கிட்ட பேசணும்னு சொன்னானுங்க, ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் போடுறேன். எல்லாம் லைஃப்ங்கிற ரேஸில் குதிச்சிட்டானுங்கல்ல. என்னையும் எடுத்து படிக்க சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு மச்சான். உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். மாலினியோட கண்ணை யாருக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? அதை தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? Expected, unexpected. மாலினியோட கந்தானம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மாலினியோட கண்ணை யாருக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு. அது முழுசாக அடங்கணும்னா அந்த கிஃப்டை மாலினியோட கண்கள் பார்க்கணுங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. தம்பி எல்லாம் சரிப்பா, உன் நோக்கம் எனக்கு புரியுது. ஆனால் இந்த ஃபவுண்டேஷனுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல சார். அதனால தான் சார் கிளினிக்கில் வந்து உங்களை பர்சனலாக மீட் பண்ணுறோம். ஒருத்தர் ஐடோனேட் பண்ணும்போது
நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குப்பா, உங்களுக்கு தெரியாது இல்லை. அதில் முதல் ரூலே யாருக்கு அந்த கண்ணை வைக்க போகிறோங்கிறது தான். அதை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே சொல்லக்கூடாது இல்லையா? உங்ககிட்ட எப்படிப்பா சொல்ல முடியும்? சார், வேற எந்த நோக்கமும் இல்லை. மாலினியோட கண்களை வச்சிருக்கவங்க பார்க்கணும். அவ பார்க்காம இறந்து போன கிஃப்டை நான் பார்க்க வைக்கணும். என் வாழ்க்கைக்கு ஒரு விட கிடைக்கும். மாலினியோட கடைசி ஆசை நிறைவேறும். சரிப்பா, வேணா ஒன்று பண்ணுறேன். அந்த கண்ணை யாருக்கு வச்சுருக்கோமோ அவங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் தரேன். ஆனால் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன். அது போதும். அவளோட கண்களை தேடி ஒரு பயணம். யாருன்னு கூட தெரியாமல், ஏன் ஆனா பெண்ணான்னு கூட தெரியாமல், வெறும் அட்ரஸை வச்சு மட்டும் கண்டுபிடிச்சிடணும் ஒரு நம்பிக்கையோடு கிளம்பணும். திருவேந்திரம், கேரளா. ரெண்டு நாள் தேடினதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் இருக்க ஃபேமிலி வேற இடத்துக்கு மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சது. நாகர்கோயில், கன்னியாகுமரி. இந்த ட்ரெஸ் தான் நினைக்கிறேன்டா. டேய் ஒரு நிமிஷம், என்ன சொல்லி உள்ள போறது? தெரில, ஏதாவது சொல்லி போலாம் வா. என்னது ஏதாவது சொல்லிக்கலாமா? டேய் இந்த அட்ரஸ் எனக்கு எந்த வேண்டாம் சார், நாங்கள் ட்ரிச்சியில இருந்து வரோம். ஓகே, என் ஃப்ரெண்டை பார்க்க. எது ஃப்ரெண்டு? ஆதித்யா? ஆமா சார், ஆமா சார். ஓ, வரும் வரும். வெல்கம் வெல்கம். கம்மிங். ஹலோ சார், ஹலோ சார். அஞ்சு மாசம் ஆதித்யாவோட எட்டி பூர்ணமா அலிமெண்ட்ரி ஒரு மண்ணும் புரியலடா, என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும். லாஸ்ட் மந்த் கூட ஆதித்யா ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இவட நொக்காம வந்ததானே. வெள்ளம் வந்தீங்கள் வேணும். இல்லை பரவாயில்ல, ഇവിടെ ഇരിക്കി. நான் போய் ஆதித்யா அழைச்சிட்டு வரேன் கேட்டோ. ஓகே சார். தாராவா? தாரா, அவதான் தாரா என் லைஃப்ல இல்லைங்கிற கவலை எனக்கு எப்பயுமே 1% இருந்துட்டு தான். எப்படி இருக்க வருண்? ஹே வருண், உன்னதான். உட்காரு. ரொம்ப நாள் ஆச்சுல, கடைசியா எப்போ மீட் பண்ணு கூட தெரியல. ஆதித்யா? அது வீட்ல எல்லாம் என்ன ஆதித்யான்னு தான் கூப்பிடுவாங்க. நீ எப்படி இருக்க ஆதித்யா? நல்லா இருக்கேன். புது மாற்றங்களோட, நிறைய புது மனுஷங்களோட நல்லா இருக்கேன். மாற்றங்கள்னா? உனக்கு நான் அன்னைக்கு டெக்ஸ்ட் பண்ணல, அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆக்சிடென்ட். அந்த கார்ல நான், எங்க அம்மா அப்பா, என் கசின் கௌதம் எல்லாரும் இருந்தோம். என் கசின் கௌதமுக்கும் எனக்கும் பார்வை போயிடுச்சு. இப்ப நான் அவனை பார்த்துட்டு இருக்கிறது வேற ஒருத்தரோட பார்வையில. இந்த அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது?
உன்கிட்ட சேர வேண்டியது ஒன்று என்கிட்ட இருக்கு, நீ பார்க்க வேண்டிய ஒன்று எப்போ தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு, மறந்தே போயிட்டேன் பாரு. மாலினி எப்படி இருக்கா? மாலினி, ஏய் வருண், என்னாச்சு? இந்த லெட்டரை நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஆசையும் இந்த உலகத்தில் இன்னைக்கு உயிரோடு இல்லாத என்னோட காதலியோட ஆசையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைவேற போகுதுன்னு நம்புகிறேன். அவள் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் உங்கள் மூலியமாக வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்கள் இந்த லெட்டரை படிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற உங்கள் கண்கள் அவளோடது. என்னுடைய கிஃப்டை நீங்கள் பார்த்துட்டா அவள் பார்த்த மாதிரி, அவளோட ஆசை நிறைவேறின மாதிரி. உங்கள் மேலே எனக்கு எந்த உரிமையும் இல்லை, ஆனால் உங்களோட கண்கள் என்னுடைய உரிமை. அந்த உரிமையோட சொல்கிறேன், மாலினியோட கண்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. சாரி வருண். தேங்க்யூ தாரா. இங்கே வர வரைக்கும் தெரியாது அது நீதானே. மாலினி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினச்சப்பே சந்தோஷப்பட்டேன். அதுவும் உன் உருவத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு தாரா. எனக்கும் தெரியாது மாலினியோட கண்கள் தானே, அதனால தான் நான் அப்படி கேட்டேன். பரவாயில்ல, ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த கண்களை பத்திரமா பார்த்துக்கோ. கண்டிப்பாக வருண், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். தாரா தாரா தாரா, அது யாரு? ஹே கௌதம். ஓ இங்க இருக்கியா? என்ன உன் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா? வருண், இது என்னோட கசின் கௌதம். ஹாய். அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அந்த ஆக்சிடென்ட்ல இவனுக்கும் பார்வை போயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கும் கண்ணு சீக்கிரம் கிடைச்சிரும். எல்லாத்துலேயும் கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட்னு ஒரு வாசிக்கு இருக்குல்ல. ஐ ப்ரே ஃபார். சீக்கிரம் பார்ப்போம். கிளம்புறேன். உன் ஃப்ரெண்டோட ஒருத்தவங்க வந்திருந்தாங்களே, பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன். பாய். பாய். மனசில் இருந்த அத்தனை பாரமும் எனக்கு போய் இறங்கிடுச்சு. இப்போ சந்தோஷமா நான் அங்கேருந்து போகிறேன். மாலினியோட கண்களை தாராவோட முகத்தில் பார்த்தா அந்த ஒரு சில நொடிகள் நினைச்சேன். தி எண்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸ்னேகா? ஓகே, உங்கள் அப்பா நான் எப்போ மீட் பண்ணுறது? ஈவினிங் கால் பண்ணுறேன். ரொம்ப கன்ஃபியூஷனாக அது இருக்கு. கன்ஃபியூஷனா? அப்படியா? ஏன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த கதை உங்களுக்கு பிடிக்கலனா, சாட்டிஸ்ஃபை ஆகலைனா ஈவினிங் கால் பண்ணுங்கள், நான் வேற ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறேன். அப்போ அது ட்ரூவா இது ட்ரூவா? ஈவினிங் கால் பண்ணுங்கள், பேசுவோம். ஓகே. இந்த கதையோட டைட்டில் என்கிட்ட என்ன சொல்லவே இல்லையே. அந்த கிளைமேக்ஸ் சொன்னால் கண்டிப்பாக டைட்டில் சொல்கிறேன். ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ ஸ்னேகா. பார்ப்போம். ஹலோ, சொல்லுங்கள் தாரா. ஹலோ மதன், ஸ்டோரி என்னாச்சு? அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். ஜஸ்ட் நோ இப்போ தான் ஸ்டோரி சொல்லி முடித்தேன். அந்த பொண்ணு ஈவினிங் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? ஓகே ஓகே, இந்த பப்ளிஷர் கிட்ட கண்டிப்பாக ஓகே ஆகிடும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு தான் தரணும். ஸ்டோரியை படிக்க நானும் கௌதமும் ஈகர்லி வெயிட்டிங். ஓகே மதன், நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். பாய். இந்த இடம் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்ல? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கும் கண்ணு சீக்கிரம் கிடைச்சிரும். ஐ ப்ரே ஃபார் யூ.
என்னோட வாழ்க்கை இப்போ முடிய போகுதுன்னு தோணும். பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஆனால் நான் சாக போகிறேன். என்னோட லவ் அது சாகக்கூடாது. மதன், மதன் என்னை பாரு மதன், மதன், மதன் பாருடா. என்னடா ஹலோ, மதன், நான் ஸ்னேகா பேசுறேன். அப்பாக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை நேர்ல வர சொன்னாங்க. பட் இந்த கதையோட டைட்டில் நீங்க என்ன சொல்லவே இல்லையே. ரத்த தானம், உடல் உறுப்பு தானம், கண் தானம் இதெல்லாம் பண்ணா மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும். பல உயிர்களை வாழ வைக்க முடியும். சில நேரங்களில் உயிர்கள் மட்டும் வாழ்றதில்லை, காதலும் வாழும். நான் தான் அப்பவே சொன்னேன், காதல் என்னும் உணர்வு ஒரு முடிவில்லா தொடர்கதை.